அனைவருக்கும் நமஸ்காரம். ஓம் நம சிவாய, ஓம் சிவாய நமக. நான் பாரம்பரிய ஜோதிடர், திருப்பூர்லேருந்து ராஜலக்ஷ்மி. இந்த பதிவு அப்படின்னு பார்க்கும்பொழுது 2026க்காக புத்தாண்டு ராசி பலன்கள், அதாவது சொல்லிலும் செயலிலும் புத்துணர்ச்சியோடு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய மிதுன ராசி அன்பர்களுக்கான பதிவு. மிதுன ராசி அன்பர்கள் எப்பயுமே என்ன பண்ணுவாங்க, எந்த விஷயத்தை எடுத்தாலும் சுறுசுறுப்பாக அந்த வேலையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை பார்க்கணுங்கிறதுல ரொம்ப கண்ணும் கருத்துமாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சரி, இந்த வருடம் இவங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்களை கொடுக்க போகுது, என்ன மாதிரியான யோக பலன்களை கொடுக்க போகுது அப்படின்னா, நீங்கள் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் ஒரு பிரீத் எடுத்துக்கலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜென்மத்தில் குரு வரும் காலகட்டங்களில் படாத கஷ்டங்கள், படாத துன்பங்களே இல்லை அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன் குரு என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கிற இடத்துல இருந்து பார்க்குற இடம் ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். இருக்கிற இடத்துல தூய்மை சொல்லிட்டு சுத்தப்படுத்துகிறோம் அப்படிங்கிற விஷயத்தில் ஜாதகருக்கு உகந்த தேவையில்லாத விஷயங்கள் எல்லாத்தையும் அப்புறப்படுத்துவார். அந்த காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகருக்கு ஏதாவது ஒரு பேட் ஹேபிட் இருந்துச்சு அப்படின்னா அதில் இருந்துட்டு ஒரு அசிங்கம் அவமானப்படக்கூடியதாக இருக்கும். ஃபினான்ஸ்னால தொந்தரவு படக்கூடியதாக இருக்கும். குடும்பத்தில் சிக்கல்கள் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிறைய இருந்திருக்கும். படாத கஷ்டங்கள், வேதனைகள் அப்படிங்கிறது குரு பகவான் ராசியில் வந்ததுலேருந்தே உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பெயர்ச்சிக்கு பிறகு இதுவரையிலும் நீங்கள் என்ன எஃபெக்ட் போட்டிங்களோ அதிலிருந்து உங்களுக்கு முற்றிலுமாக விடுதலை ஆகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறத நீங்கள் எடுத்துக்கணும். பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் தீர்வு அப்படின்னு எடுத்துக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு நிரந்தர பொருளாதாரத்தையும் நிரந்தர வருமானத்தையும் அமைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுபோக குடும்பத்தில் இதுவரையில் இருந்தக்கூடிய சிக்கல்கள் நிவர்த்தி ஆகும். அதான் எந்த இடத்துக்கு போகிறாரோ அந்த இடத்துல வந்துட்டு நிவர்த்திக்கான வேலையை அவர் செய்வார். சரிங்களா? அதுபோல் எப்பயுமே பார்க்கும் பொழுது திருமணம் ஆகாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த மாத காலகட்டங்கள், இந்த வருட காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு வருடம் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். ராசியாதிபதி புதன் பகவான் ராசிக்கு 7ஆம் இடத்துல, குரு பகவான் சொல்லக்கூடிய அமைப்பு ராசியில். அப்போது சமசப்தமமாக பரிவர்த்தனை யோகத்தோடு இருக்காங்க அப்படிங்கிறது. அப்போ உங்களுக்கு ஏற்ற கணவன் மனைவி அமைகிறதுக்கான அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க மனைவி ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது ரொம்ப தேடி வரும். அதுபோல் விருப்பு திருமணங்கள் ஜாஸ்தியாக இருக்கும். நாங்கள் விருப்பப்படுறோங்க, ஆனால் குடும்பத்தினால எங்களால் ஒன்றா சேர்ந்து வாழ முடியலன்னு நினைக்கிற மிதுனராசி அன்பர்களுக்கு பூராமே இந்த காலகட்டங்கள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். குடும்பத்தோடு சேர்ந்து செய்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். குடும்பத்தோட எல்லாத்தோட சம்மதத்தையும் சேர்த்து வாங்கி கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய யோகத்தை கொடுக்கும். ஏன்னா 7ஆம் இடத்துல கூட்டு கிரக சேர்க்கைகள் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர்ஷிப், உங்களுக்கு வரக்கூடிய பார்ட்னர் நல்ல முறையில், ஏன்னா அது குரு பகவானோடைய வீடு, நல்ல முறையில் நல்ல பார்ட்னர் அமைகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. அது பிஸ்னஸ் ரீதியாக இருந்தாலும் சரிதான், குடும்பத்தில் ஒரு நபரை சேர்க்கிறது அப்படிங்கிறதாக இருந்தாலும் சரிதான். அது போல பார்க்கும் பொழுது சிறப்பான யோகத்தோடு சேர்த்து வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. அதுபோக கூட சுக்கிரனும் சேர்க்க, விருப்பத்திற்குரிய கிரகம், பாரம்பரியம் சொல்லக்கூடிய கிரகம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப சொகுசான வாழ்க்கை வாழ்கிறதுக்கான வியூவை ஏற்படுத்தும். மனைவி எப்படி வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனைவி வந்ததுக்கப்புறம் யோகத்தையும் அதிர்ஷ்டத்தையும் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு குரு வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கிரன் பண ரீதியாக இருக்கக்கூடிய கஷ்டங்கள் அத்தனையும் நிவர்த்தி பண்ணக்கூடியதாக இருக்கும். விருப்பு திருமணங்கள் இந்த காலகட்டங்களில் மிதுனராசி அன்பர்களுக்கு யோகமான காலகட்டங்களாக அமையும். இது நாள் வரையிலுமே திருமணமே நடக்கல, கணவன் மனைவிக்கு இடையே ரொம்ப ப்ராப்ளம் போய்கிட்டு இருக்கு, வம்பு வழக்குகளை சந்திக்கக்கூடியதாக இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டங்கள் அதிலிருந்து நிவர்த்தி உண்டு. இந்த கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் ஈஸியாக சார்ட் அவுட் ஆகிடும். யாராவது உள்ளே பூந்து உங்களுக்கு புரிய வச்சு உங்களுடைய லைஃப்பில் கேரண்டியாக நல்லபடியாக வாழ்கிறதுக்கான வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாங்க. அது ரொம்ப சந்தோஷமான ஒரு அமைப்பு. அது போக குழந்தை இல்லாதவங்க இந்த வருட காலகட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் மூலயமோ
இயற்கையாக கடவுளோட அனுகிரகத்தின் மூலியமாகவே இயற்கையாகவே குழந்தை வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு. சரிங்களா? அப்போது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு வந்துட்டு பார்க்கும்பொழுது 100% அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். மிதனராசி அன்பர்களுக்கு மிகவும் பொன்னான வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். எல்லா விஷயத்திலும் சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். ராசியை பார்வை செய்யக்கூடிய கிரகங்கள் எல்லா விஷயத்திலையுமே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கும். திருமண காலகட்டங்கள், குழந்தை பிறப்பு, வீடு வாசல், வண்டி வாகனங்களை வாங்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணி கொடுக்கும். ஒரு வெளிநாட்டுக்கு போய் வெளி மாநிலத்தில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டங்களை தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. வெளிநாடு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக யூஸ் பண்ணிக்கங்க. உங்களுக்கு பொன்னான வாய்ப்பு. இதை வச்சு மேன்மேலும் வாழ்க்கையில் நல்ல முறையில் இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு சகலவித சௌபாகியங்களும் கொண்டு வந்து நல்ல முறையில் வாழ்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பயன்படுத்திக்கோங்க. காலம் எப்போதுமே போன்றது. பொன்னான காலங்களை பயன்படுத்திக்கோங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஐஸ்வர்யம் மாஸ்டர் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு யாருக்காவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசி அன்பர்கள் இருந்தாங்க, வீட்டில் இருந்தாங்க, கூட பிறந்தவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றிங்க.